இவரோட பிஸ்னஸே பிஸ்னஸ் தான். அதாவது லோ ப்ரொஃபைலில் லாஸில் போகிற பெட்ரோல் பல்கை அவர் வாங்கி அதை நல்ல இன்ஃப்ரா டெவலப் பண்ணி அந்த பிஸ்னஸை வேறு யாருக்காவது விற்றுடுவார். இதுதான் அவரோட பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு மூவ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இருந்தே அவருக்கான பிஸ்னஸை அரசாங்கத்து மூலமாக சாதிக்க ஆரம்பிச்சிட்டார். இதில் இருந்து உருவானது தான் உசாகா டெகாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல்டிங் அப் கம்பெனி. இதுக்கப்புறம் 1980s 1990 வரை அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வளர்ச்சி மட்டும்தான். ஜெயின் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி கம்யூனிகேஷனுக்காக மிடில் ஈஸ்டில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். ஆஸ்ட்ரான்னு சொல்லி டெலிகம்யூனிகேஷனுக்காக மலேசியாவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். மேக்சிஸ் கம்யூனிகேஷன்னு சொல்லி கம்யூனிகேஷனுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். இப்படி எல்லா கவர்மெண்ட்டோடையும் அவர் நல்ல ரேப்போ வச்சுட்டு அவரோட பிஸ்னஸை மிக பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமாக உருவாக்குனார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸில் பாலிசிஸுங்கிறது கவர்மெண்ட்டில் அவருக்காக உருவாக்கப்படுறதானே தவிர கவர்மெண்ட் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பிஸ்னஸை கொண்டு வந்தது கிடையாது. கவர்மெண்ட் பாலிசிஸும் அவரோட பிஸ்னஸும் ஒரே ஸ்ட்ரீம்லைனில் இருந்தனால தான் அந்த பிஸ்னஸ் இவ்வளோ பெருசாக விஸ்தரிக்க முடிஞ்சது அவரால்.